நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஒரு நாள் செப்டம்பர் 1ஆம் தேதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அடிமையோடு பேசினார். நான் நைட்டில் ஜோம்னிட்டு 31ஆம் தேதி தூங்கிட்டு காலையில் நைட்லேயே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எப்படின்னா, இது ஒரு பிரதான மாதம் என்று சொன்னார். பிரதான மாதம். எனக்கு அது புரியலை முதல்ல. என்ன, ஒரு 11:30 மணி இருக்கும். நான் எப்பவும் கேட்பேன், 30ஆம் தேதி 31ஆம் தேதி நைட்டில் கேட்குறது, என்னப்பா அடுத்த மாதத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொன்னார், 12 யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் அப்படி நம்பணும். ஏன்னா வேதோக்க வசனம் அப்படி சொல்லுது, ஜீவன் இருக்கிறது என்று. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் சொல்லுறது, கர்த்தர் 1ஆம் வசனம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதா. பிரதான மாதம் என்று சொன்னார். பிரதான மாதம். இந்த வருஷத்தில் ஒரு விழுதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளில் இந்த பிரதான மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நான் வேறு வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்கிறேன். பிரதான மாதம் என்பது ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான மாதம். அது மட்டுமல்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் பல பஸ்கா நடக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். இந்த நாளில் நம்மையும் கூட அந்த வசனம் சொல்லுது, 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், பின்னால் எழுதியிருக்கிறது, எப்படி எழுதியிருக்கு பின்பாகத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் 8 மாதங்களும் பயந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த போராட்டத்தை எப்படி சந்திப்பது, இந்த போராட்டத்தை எப்படி கடந்து செல்வது. 40 வருடமாக அப்படி தான் போராடிக்கிட்டு இருக்கோம். 30 வருடமாக அப்படி தான் பில்லி சூனியத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாதத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார். இதை பார்க்கிற தேவ ஜனமே, எகிப்து தேவர்களுக்கு நீதியை செலுத்துவாராம். ஆமாம், அப்படின்னா உங்களுக்காக யாவையும் செய்ய போகிறார். எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறார். எகிப்தின் எல்லா வல்லமைகளையும், உங்களை பயமுறுத்தி கொண்டு வந்த எல்லா வல்லமையும் அதை அழிக்கப் போகிறார். அதுதான் பிரதான மாதம். 2வது பார்த்தீங்கன்னா, வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அது 13ஆம் வசனத்தில். வாதை பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, நம்முடைய நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படுகிறது. பஸ்கா. சங்காரதூதன் உள்ளே வராதபடி நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் இந்த மாதத்தின் ஒரு விசேஷ ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வச்சு ஜோமனி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, ஆமாப்பா பார்த்தீங்கன்னா பஸ்கா அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இன்றைக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தினார் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி பஸ்காவாய் செலுத்தி ரத்தம் அது நிலைக்கால்களில் பூசப்பட்டது. சட்டங்களில் பூசப்பட்ட போது சங்காரதூதன் உள்ளே வர முடியவில்லை. இன்றைக்கு கூட நம்மை பாதுகாத்து வருகிறது நம்முடைய இயேசுவோடைய ரத்தம் தானே. அன்றைக்கு தான் எனக்கு அப்படி ஆவியான சொன்னார். அன்றைக்கு தான் பஸ்கா பலியிடப்பட்டு அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கு எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறார். இந்த 9வது மாதம் இது பிரதான மாதம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி அந்த பிரதான ரத்தம் தான் நம்முடைய குடும்பங்களில் கடந்து வரப்போகிறது. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும்
ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இதுவும் யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, பளிங்கை போல பரலோகத்திலிருந்து. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவஜனமே, ஜீவ நதியாய் உங்களுடைய இல்லங்களுக்குள்ளாய் இயேசுவோடைய ரத்தம் வரப்போகிறது. அதுதான் உண்மை. ஜீவ நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவ நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாம்சத்தின் எண்ணமெல்லாம் மறைந்து போகட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதி இன்றைக்கி நம்ம உலகத்தையே தான் பார்த்துட்ருக்கோம். பரலோக எண்ணமே நமக்கு இல்லை. ஊழியர் நமக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மை பார்த்து ஜீவநதி, நம்ம பரலோகத்தை தான் நம்ம பார்க்கணும். எனக்கு அன்பான தெய்வஜனமே, ஒன்றே ஒன்று, நம்ம எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோம், நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறோம். ஒன்றே ஒன்று, பரலோகத்துக்கு நம்ம போகணும். நாம் இந்த நாளில் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்கிறது, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அங்கேயும் இருந்து தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அங்கே இருந்தும் ஜீவ நதியாகிய பளிங்கு நதியிலிருந்து இயேசுப்பா ரத்தம் தான் வருதுமா. உண்மையிலே அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்கிறது, இன்றைக்கி பரலோகத்திலிருந்து ஜீவ நதி வருகிறது. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் நதி எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும் ஐயா, எங்களுடைய ஊழியங்களில் வரட்டும் ஐயா, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற காலேஜில் வரட்டும் ஐயா, வேலை ஸ்தலங்களில் வரட்டும் ஐயா, அப்படி ஜெபம் பண்ணுங்க. நதி வருமானால் எல்லா அசுத்தங்களும் வெளியேறிடும். ஆமாம், நதி, ஜீவ நதி. அங்கே யார் இருக்காங்களாம்? வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்காங்க. அந்த நதி நம்ம வீடுகளுக்குள்ளே வரணும். அப்படி ஜெபம் பாயும்படியா இந்த உலகத்தையே அதை இதை தேடணும். கட்டாயம் நமக்கு எல்லாம் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ பரலோகத்தை பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அது கீழானவர்களை அல்ல, மேலானவர்களை நோக்குங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பவுல் எழுதுகிறார். அப்படி இன்றைக்கு அப்படி நோக்கினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது, 3ஆம் வசனம் சொல்கிறது, இனி ஒரு சாபமும் இராது என்று எழுதியிருக்கிறது. ஒரு சாபமும் இராது. நம்ம முதல்ல சொன்னோம் தெரியுமா, இது பிரதான மாதம் என்று. ஆமாம், அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்ட ரத்தத்துக்கே சங்காரதன் வர முடியல. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நதியாய் நம்முடைய இல்லத்திற்கு இன்றைக்கு வருகிறது. பளிங்கு நதியிலிருந்து, அவர் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடத்திலிருந்து வருகிறது. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, வசனம் சொல்லுகிறது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அன்றைக்கு சொல்கிறாரு, அந்த நதி உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, ஆமாம் அப்படி வாஸ்து இதை ஜோமனி பாருங்கள். அந்த நதி வரும்போது என்ன நடக்குமா, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 12 மாதமும் ப்ளஸ்ஸிங் தருவார். அதுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் அப்படி ஜோமனி பாருங்கள். போன மாதம், இந்த மாதம் என்ன செய்ய, அடுத்த மாதம் என்ன செய்ய, கடனை எப்படி கட்ட, எப்படி வாடகை கொடுக்கறது, அழுதுகிட்டு இருக்கீங்களா? இந்த அதிகாரத்தை வாசி ஜோமனி பாருங்கள். 12 மாதமும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமாம், வசனம் அப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ உயிருள்ள கனிகள்.
இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். மாதந்தோறும் பிளஸ்ஸிங் உண்டு. இது பிரதான மாதம் உங்களுக்கு. இதை பார்க்கிற தேவஜனமே, நீங்கள் இப்படி ஜெபித்து பாருங்கள். சத்துருவை அழிக்கிறது மட்டும் அல்ல, குடும்பங்களை பாதுகாக்கிறது மட்டும் அல்ல. ஆமாம், அணியணியாய் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது மாத்திரம் அல்ல, கானானுக்குள் அழைத்து வருகிறார். இங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? நதி வருகிறது. 12 விதமான கனிகளை, 12 விதமான ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் 12 வாசல் இருக்கிறது. 12 விதமான ஆசீர்வாதங்களை இதை பார்க்கிற தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் 12 கோத்திரத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள். வசனம் சொல்கிறது, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகளாம். நீங்கள் போகிற இடமெல்லாம், ஒருவேளை நீங்கள் போகிற இடம், பேசுகிற இடமெல்லாம் அநேகர் சுகமாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஜீவ நதி பிதாவினிடத்திலிருந்து குமாரன், அங்கே பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, இங்கேயும் அப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். அதை எப்படி பார்க்குறாருனா, நகரத்தின் வீதியில் மத்தியில் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்களுக்கு தரப்போகிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கீங்களா? 12 விதமாய் ஆசீர்வதிப்பார். 12 கூட நிறைய கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. சீஷர்களும் மீதம் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். இதை பார்க்க எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் அப்படி இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், என்ன கர்த்தருடைய நான் மையமைக்க சொல்லுகிறேன். நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் இப்படி இந்த காரியத்தை குறித்து பேசினார். இதை எடுத்து வாசிங்கன்னார். வாசித்த ஒன்று தான் நாங்கள் முழங்கால் படியிட்ட ஒன்று. உண்மையில் நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் செய்து பாருங்கள். செய்யணும். சிலர் ஜெபிக்கிறதும் இல்லை, விசுவாசிக்கிறதும் இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தருக்காய் வாழ்கிறதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி தருவார்? கிடைக்காது. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் தேவாதி தேவன், சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. அப்போது நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது 2 கையும் நாங்கள் மேலே தூக்கி ஜெபம் பண்ணோம். கரத்தை தூக்கி ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, இந்த ஜீவநதி எங்களுக்குள் பாயட்டும், அது எங்கள் குடும்பங்களுக்குள்ளே பாயட்டும், எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே பாயட்டும், எங்கள் தேவஜனங்களுக்குள்ளே பாயட்டும், எங்கள் தேசத்துக்குள்ளே பாயட்டும். அப்படி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் பரலோகத்தின் பிரசன்னத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஜீவனுள்ள நதி, ஒருவேளை தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த கிருபையின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பார்த்தீங்கன்னா, ஜெபம் முடிக்கும் போது எங்களால் முடிக்க முடியல. அப்படி ஒரு தேவ பிரசன்னம். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப இன்பமாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், இது பிரதான மாதம், இது பிரதான மாதம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இது ஒரு முக்கியமான மாதம், இது ஒரு ஆசீர்வாத மாதம். 12 விதமாய் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய தொழில்துறைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்பிடிதலை, உங்கள் கணவன் ரட்சிப்பை, உங்கள் பிள்ளைகளுடைய பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? இந்த நதி, பரலோகத்திலிருந்து வருகிற நதி செத்து கிடக்கிறதா? உங்கள் பிள்ளைங்க மாம்சத்தில் பாவத்தில் செத்து கிடக்கிறாங்களா? இந்த நதி வரும் பொழுது எல்லா அசுத்தங்களும் வெளியே போய்விடும். ஜீவனுள்ள, பாருங்க, கர்த்தருடைய ஜீவ விருட்சமா, ஜீவ விருட்சம் உயிருள்ள கனிகளாய் உங்களுடைய கனிகளை, உங்களுடைய பிள்ளைகளை மாற்றும், உடைய வாலிப மகனை மாற்றும், உடைய வாலிப மகளை மாற்றும், உடைய கணவனை மாற்றும், குடிகார கணவனை மாற்றும், விபச்சார கணவனை மாற்றும், ஒருவேளை பொறுப்பற்ற கணவனை மாற்றும். இந்த காரியம் செய்யும் தேவ. ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். நதி வரட்டும். ஆமாம், இது உண்மை, உண்மை. இது ஜெபித்து பாருங்கள். ஆவிக்குரிய கண்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். மாம்சத்திலே ஓடக்கூடாது. அது நடக்குமா? அதுக்கெல்லாம் அவர் செய்வார். மாம்சத்திலே ஜெபிக்கக்கூடாது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவங்க சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிங்க. உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அந்த இலைகள், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். நீங்கள் எங்கே பேசினாலும் அங்கே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நீங்கள் எங்கே நடந்தாலும் ஒரு அநேகர் விடுதலை அடைவாங்க, சுகமடைவாங்க. உங்கள் ஊழியத்தில் வல்லமை பெருகும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை நதி. நீங்கள் இதை வச்சு ஜெபித்து பாருங்கள் தேவஜனமே. இந்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது.
தேவனும் அதுக்கு அடுப்பும் எழுதிருக்கு தேவஜனமே, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். ஒரு சாபமும் இராது. நமக்காய் சாபமானார். ஒருவேளை சங்கீதம் 106 எழுதியிருக்கிறது, ஒருவேளை விற்கிறதுக்கு படைச்சது சாப்பிட்டது அதெல்லாம் அதனால் வந்த சாபத்தை பினேகாஸ் எழும்பி அதை நியாயம் செய்கிறான். ஏசப்பா ரத்தம் இன்றைக்கு அந்த சாபத்தை எல்லாம் நீக்குகிறது. நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை சொல்கிறது, தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை அந்த காரியத்தில் நீங்கள் சில காரியங்களை செய்யாமல் இருப்பீர்களானால், அது நமக்கு சாபமாக இருக்குமானால், அதுவும் இன்றைக்கு கல்வாரிக்கு ஓடி வாங்க, அந்த ஜீவ நதிக்கு ஓடி வாங்க, ஜீவ நதிக்கு ஓடி வாங்க தெய்வ பிள்ளைகளே. அந்த நதி, ஆண்டவரே ஒருவேளை நான் அதுக்கு சாப்பிட்டது, அதுக்கு படைச்சது, அதுக்கு பலியிட்டது, ஒருவேளை நான் அதெல்லாம் சாப்பிட்டது, சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது, அதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க, அந்த சாபமெல்லாம் இன்றைக்கி மாறும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஏழைகளுக்கு கொடுக்காதது, என் கண்களை விலக்கினது, கொடுக்க முடிஞ்சிருக்கும் அப்பவும் விலக்கிட்டு போயிடுறது, அதை மன்னிப்பு கேளுங்க, அந்த சாபமெல்லாம் இன்றைக்கி மாறும். அந்த வசனம் சொல்லுது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. தேவனும் அங்கே இங்கேயும் எழுதியிருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய இல்லத்துக்குள்ளாய் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருப்பார். சாபம் மாறும்போது என்ன நடக்கும்? நம்முடைய இல்லங்களிலே உட்காருவார். பாருங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் உங்கள் வீட்டில் இருக்குமா? அவருடைய ஆளுகை இருந்தால் வேறு யார் ஆளுகை உள்ளே வர முடியாது. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை, திரியேக தெய்வம் உங்களுக்குள்ள பலமாய், ஆவியில் விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தேவ பிள்ளைகளே, கர்த்தனைக்கு அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். கீழானவளை அல்ல, மேலானவளை நோக்கி ஓடும்படியாய் கர்த்தனைக்கு உங்களுக்கு அறைகூவல் கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமத்தை உங்கள் நெற்றிகளை நம்ம நெற்றிகளில் எழுதுவாராம். கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது இருக்குமா? நம்ம யாரை? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நிமிஷம் தரிசிக்கும்படியான பாக்கியத்தை இதை பார்க்கிற எனக்கன்பான பெற்றோரே, எனக்கன்பான குடும்பத்தாரே, எனக்கன்பான நேயர்களே, உங்களை அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்ப போகிறார். உன்னதத்திற்குரிய கிருபையினால் உங்களை நிரப்பி, அந்த பரலோக நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்க அங்கேருந்து நதியை ஊற்றி சாபத்தெல்லாம் நீக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 மாதமும் சேலரி வரலையா? இந்த மாதம் சம்பளம் கிடைக்கல, வேலையில் ஒன்றும் இல்லை, ஒருவேளை வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டம் அப்படின்னு நினைக்கிங்களா? இல்லை, கர்த்தர் 12 இதெல்லாம் வச்சு ஜோமணி பாருங்கள். ஜெபித்து நீங்கள் ஜெபிக்க 12 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். 12 விதமான பிளஸ்ஸிங். அது மட்டுமல்ல, இனி ஒரு சாபமும் இராது. நம்ம தேவனை தரிசிப்போமா? அப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவரோடு பேச, அவரோடு பார்க்க, அவரோடு பழக, அவர் பாரத்தை புரிந்து கொள்ள, தேசத்தை குறித்து ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க, ஊழியர்களுக்காக ஜெபிக்க, வாலிபர்களுக்காக ஜெபிக்க, சிறுவர்களுக்காக ஜெபிக்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுக்காக ஜெபிக்க, உங்கள்கிட்ட அவர் பேச, நம்ம அவரோடு பேச, அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வீர்களா? இந்த உலகத்தின் தேவையெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் தந்துடுவார். இது ஒன்றே ஒன்று அவர் தருவார். செய்வீங்களா? இந்த பூமிக்குருவிகள் அல்ல, மேலானவைகளை நாடுவோமா? கடைசி வசனம் நிறைய இருக்குது, ஆனால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்றார். ஆம் தேவ ஜனமே, நம்ம பாக்கியவான்களாம். நம்ம கீழ்ப்படியும் போது அந்த ஜீவ நதி. இன்றைக்கி ஜோம் பண்ணி பாருங்கள். இதை பார்க்குற தேவச்சனமே, இன்றைக்கி ஜோம் பண்ணுங்க. இயேசுப்பா, நான் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. எங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள்லாம் வராட்டாலும் விசுவாசத்தோடு கல்வாரிக்கு கொண்டு வந்துருங்க. அந்த பரலோக நதி, இது பிரதான மாதம் ஐயா, பிரதான மாதம் ஐயா. இந்த மாதத்தில் பரலோக நதி எங்களுடைய இல்லத்துக்குள்ளே வரட்டும். நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க முடிக்கும் போதே ஒரு விசேஷ அபிஷேகம் உங்களை மூடும்.
12 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். 12 மாதமும் அந்த புறமும் இந்த புறமும் கனிகள் தரும் ஜீவ விருட்சம். நீங்கள் இப்போ உண்மையில் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வீர்கள். சேலரி மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்கு ரெண்டும். அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை நீங்கள் எங்கே போனாலும் அநேகர் விடுதலை அடைவார்கள். ஆமாம், அநேகர் சுகமாக்கப்படுவார்கள். இதை பார்க்கிற தேவ ஜனமே, நீங்கள் சுகமாகுவீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் சுகமாகும், பக்கத்து வீட்டில் சுகமாகுவாங்க. நீங்கள் பேசினா விடுதலை, நீங்கள் தரிசிப்பீங்க ஆண்டவரை. அது மட்டுமல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனத்தை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாக்கியவானா, பாக்கியவதியா நீங்கள் பாக்கியவதி. நீங்களும் நானும் பாக்கியவானா. இதோ இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு மை துதிக்கிறோப்பா. நன்றி அப்பா. இது பிரதான மாதம் சொன்னீங்கப்பா. பரலோக நதி என் அன்பு ஜனங்களுக்குள்ளாய் இந்த ஜீவ விருட்சத்தின் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து இந்த நதி எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா பார்க்கிற எல்லாருக்குள்ள இது பாய்ந்து வரட்டும் ஐயா. இந்த உலக பிரகாரமான அசுத்தங்கள், உலக பிரகாரமான சாபங்கள், உலக பிரகாரமான எல்லா போராட்டங்களும் எல்லா வீடுகளையும் விட்டு அது வெளியேறட்டும். எல்லா வீடுகளையும் 12 விதமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா. இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்னீரே. இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுவதாக. இதோடு சாபம் முற்றிலும் உங்கள் இரத்தத்தினால் இந்த குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தலையில் படிக்க முடியாத போராட்டங்கள், திருமணமாகாத போராட்டங்கள், குழந்தை இல்லாத போராட்டங்கள், சாபத்தினால் வருகிற வியாதிகள், சாபத்தினால் வருகிற மரணங்கள், சாபத்தினால் வருகிற விபத்துக்கள், சாபத்தினால் வருகிற தரித்திரங்கள், உங்கள் இரத்தத்தினால் அந்த 12 விதமான ஆசீர்வாதங்கள் பெற முடியாதபடி இருக்கிற எல்லா சாபத்தின் கூறுகளும் இன்று மாறட்டும், மறையட்டும் உங்கள் இரத்தத்தினால். சொன்னீரே, நீ ஒரு சாபமும் இராது என்று சொன்னீர். எல்லாமே தரிசிப்பார்களாக, உம்மை அனுபவிப்பார்களாக, உம்மோடு பேசுவார்களாக, அவர்களுடைய பாரத்தை புரிந்து கொள்வார்களாக, உங்கள் பாரத்தின் ஜனங்கள் புரிந்து கொள்வார்களாக. நீங்கள் வரப்போறீங்கப்பா. எல்லோரும் ஆயத்தமாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இதை பார்க்கிற எல்லாரும் ஆயத்தமாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.